உலமாக்களே, அதே போல இந்த நிகழ்விலே கௌரவ அதிதியாக கலந்து சிறப்பிக்கின்ற இந்த சாலையை இந்த மண்ணுக்கு வந்து மாவட்டத்துக்கு வந்து எங்களுடைய ஆதரவாளர்களோடு சேர்ந்து ஏற்பாடுகளை செய்த கட்சியுடைய தேசிய அமைப்பாளர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தாகிர் அவர்களே, அதே போல இன்று மாவட்ட அமைப்பாளராக திருவண்ணாமலை மாவட்ட அமைப்பாளராக எமது அதிகமான ஆதரவாளர்களுடைய விருப்பத்திற்கேற்ப கட்சியுடைய உயர்குடத்தால் முடிவு செய்யப்பட்டு இன்று அதற்கான நியமனத்தை பெற்றுவிட்டு அமர்ந்திருக்கின்ற சகோதரர் டாக்டர் இல்மி மொய்தீன் பாபா அவர்களே, அதே போல மாவட்டத்துடைய செயலாளர் மறைமுகமாக இருந்து இரவும் பகலாக பணியாற்றுகின்ற எங்களுடைய சகோதரர் அனீஸ் அவர்களே, அதே போல எங்களுடைய உயர்குட உறுப்பினர் சகோதரர் ஹரிஸ் அவர்களே, சகோதரர் அய்யூப் கான் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை அழகாக நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தம்பலகாமம் பிரதேசத்துடைய மத்திய குழு செயலாளர் ஆசிரியர் ஹனீஸ் அவர்களே, இங்கு உரையாற்றிய அன்பு சகோதரர்களே, கௌரவ நகரசபை பிரதி தலைவர் அசீஸ் உட்பட எங்களுடைய நகர சபையுடைய உறுப்பினர்கள், பிரதேச சபையுடைய உறுப்பினர்கள், அதே போல ஏனைய நமது வேட்பாளர்கள், அதே போல இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரிகள், கௌரவ உறுப்பினர், அதே போல வேட்பாளர் உட்பட ஏனைய எங்களுடைய கட்சியுடைய ஆதரவாளர்களே, முக்கியஸ்தர்களே, இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் மறைமுகமாக இருந்து பணியாற்றுகின்ற அன்புக்குரிய சகோதரர் ரிஃபாய் அவர்களே, இன்னும் சொல்லுவதற்கு பலர் இருக்கிறீர்கள். ஒவ்வொருவராக நான் வெளிக்காவிட்டாலும் இந்த கட்சியுடைய தூண்களாக நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள் என்பதை ஒருபுறம் சொல்லிவிட்டு, இந்த கட்சியினூடாக ஒரு பிரதேச சபை அல்லது நகர சபை உறுப்பினர்களாக அல்லது தவிசாளர்களாக அல்லது மாகாண சபை உறுப்பினராக அல்லது ஒரு மாகாணத்துடைய அமைச்சராக அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது ஒரு பிரதி அமைச்சராக ஏன் இந்த கட்சியுடைய தலைவராக கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கட்சியுடைய தொண்டர்களுக்கு இருக்கிறது. உண்மையான தியாகிகளுக்கு, உண்மையான சமூக உணர்வுள்ளவர்கள் இவ்வாறான அந்தஸ்தை அடைந்து கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய தாகிர் தேசிய அமைப்பாளர் சகோதரர் தாகிர் அவர்கள் இந்த ஊரிலே ஒரு பிரதேச சபை தவிசாளராக இருந்தவர். இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக அலங்கரிக்கிறார். பாராளுமன்றத்திலே சமூகத்தை பற்றிய அவருடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறார். அதே போல இதில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் முயற்சி செய்கின்ற பொழுது அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக உயர்ந்த அந்தஸ்துகளை இந்த கட்சியினூடாக பெற்றுக் கொள்ள முடியும். எனவே அதற்கான ஆரம்ப ஒரு நிகழ்வாக இன்று கட்சியால் அடையாளப்படுத்தப்பட்ட வேட்பாளர்கள் அல்லது பொறுப்பாளர்கள் அல்லது உறுப்பினர்கள் என்ற அமைப்பாளராக நியமிக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறோம். எமது அழகான ஒரு மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம். நாம் ஒரு தவறு செய்கின்ற பொழுது மார்க்கத்தை ஏசுவார்கள், கட்சி தலைமையை ஏசுவார்கள், கட்சியை ஏசுவார்கள், அதே போல இந்த மாவட்ட தலைமையை ஏசுவார்கள். எனவே நாம் மிக நேர்மையாக நிதானமாக எங்களுடைய பணியை ஆற்றுவோம். தந்திருக்கின்ற பொறுப்பை அந்த வட்டாரத்திலே, அது மரண வீடாக இருந்தால் என்ன, திருமண வீடாக இருந்தால் என்ன, அல்லது ஒரு வெள்ள அனந்தமாக இருந்தால் என்ன, அல்லது அங்கு நடைபெறுகின்ற ஒரு விசேடமாக இருந்தால் என்ன, அல்லது அங்கு நடைபெறுகின்ற ஒரு சிறுமதானமாக இருந்தால் என்ன, பாடசாலையிலே நடக்கின்ற நிகழ்வாக இருந்தால் என்ன, அல்லது பள்ளிவாசல் சார்ந்த நிகழ்வாக, அல்லது மதரசா சார்ந்த நிகழ்வாக, அல்லது பாடசாலை சார்ந்த நிகழ்வாக, அல்லது ஊர் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் அங்கு முதலாவது நபராக இருக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. எவ்வளவுதான் இங்கு ஒரு சிலர் சொன்னார்கள்,
அந்த நிவாரணத்தை கொடுக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். அது ஒரு வகையான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் மனிதாபிமானத்தோடு, மக்கள் மீது உள்ள ஒரு பாசத்தோடு, அந்த மக்கள் மீது ஒரு இரக்கத்தோடு அந்த பகுதியிலே நாம் எங்களுடைய செயல்பாட்டை காட்டுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த மக்கள் எம்மோடு சேர்ந்து பயணிப்பார். மக்களை ஏமாற்றுவதற்காக அல்ல, மக்களின் மீது உண்மையான பாசத்தோடு, மக்களின் மீது உண்மையான இரக்கத்தோடு நாம் அந்த பகுதிகளிலே, அது இளைஞர் கழகமாக இருக்கலாம், ஜனாசா அமைப்பாக இருக்கலாம், மகளிர் அமைப்பாக இருக்கலாம், ஆர்டிஎஸ் இருக்கலாம், அல்லது வேறு அமைப்புகளாக இருக்கலாம், அதாவது பழைய மாணவர் சங்கமாக இருக்கலாம், ஏதோ எஸ்டிஎஸ் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர்களோடு ஒரு நல்ல உறவை நாங்கள் செய்யணும். அவர்கள் வேறு கட்சிக்காரர்களாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நாம் அந்த அத்தனை அமைப்புகள் சார்ந்தவர்களோடு, அது பள்ளி தலைமையாக இருக்கலாம், பாடசாலை அதிபராக இருக்கலாம், அந்த பகுதியிலே இவ்வாறானவர்களோடு, அல்லது எம்ஓச்சாக இருக்கலாம், அல்லது யாராக இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கின்ற சமூக அதிகாரியாக இருக்கலாம், டெவலப்மெண்ட் ஆபீசராக இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில் இருக்கின்ற கிராம சேவகராக இருக்கலாம், அவர்களோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவு நமக்கு இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் உணர வேண்டும், இந்த ஊரிலே ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டுமாக இருந்தால், அந்த ஊரிலே ஒரு விஷயத்தை தன்னுடைய அந்த அதிகாரத்தில் அதிகாரியாக இருக்கின்றவர் அடைய வேண்டும் என்று நினைத்தால் இவரோடு தொடர்பு கொண்டால் அதை இலகுவாக செய்யலாம் என்று உணர்த்துகின்றவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளலாம். அதை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் போய் மாவட்ட அமைப்பாளர் செய்யுங்க என்று அவரிடத்தில் அந்த பாரத்தை தள்ளிவிட முடியாது. மாவட்ட அமைப்பாளருக்கு ஒரு நிறைய பொறுப்பை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்துக்குள்ளே உங்களுடைய பகுதிகளுக்குள்ளே எங்களுடைய தாய் எம்பி, இன்னொரு தாயின் மரக்கார் என்ற எம்பி உட்பட கட்சியுடைய ஒரு சில முக்கியஸ்தர்கள் அந்தந்த பிரதேசமாக வந்து உங்களுடைய இந்த அமைப்பாளர்களோடு நிச்சயமாக பேசுவார். அந்த ஊர் சம்பந்தமான உங்களுக்கான சில தெளிவுகளை இந்த மேடையிலே சொல்ல முடியாத பல விஷயங்களை, உங்களுக்கான அறிவுரைகளை ஆற்றுவார்கள். எனவே நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு நாங்கள் இதை இந்த பதவியின் ஊடாக அந்த பிரதேசங்களிலே 100% முயற்சியை நீங்கள் செய்யும். உங்களுக்கு தெரியும் தப்லீக் ஜமாத் எப்படி ஒரு வீடு வீடாக சென்று பள்ளிக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்களோ, அவ்வாறு நீங்களும் இந்த கட்சியுடைய உங்களின் மீது நல்ல பண்பை காட்டுகின்ற பொழுது, உங்களிடத்திலே நல்ல செயல்பாடுகள் இருக்கின்ற பொழுது, எல்லாம் பணத்தால் தான் சாதிக்க வேண்டும், எல்லாம் நிறுவனத்தால் தான் சாதிக்க வேண்டும், அல்லது ஆளுங்கட்சியாக இருந்தால் தான் செய்யலாம் என்று கிடையாது. எதுவுமே இல்லாமல், அதாவது பல நமது முயற்சியும் செயல்பாடும், நமது ஊக்கமும், நமது நல்ல தன்மைகளும், நமது நல்ல பண்பாடுகளும், நாங்கள் அந்த பகுதியிலே பள்ளி 5 நேரம் தொழுகையிலும் ஜமாத்தோடு தொழுகின்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம். பள்ளியிலே உள்ளவர்களோடு நாங்கள் சலாம் சொல்லி கதைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு மாணவர் சமூகத்தோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆசிரியர் குலத்தோடு நல்ல உறவை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு நாம் இந்த கட்சி என்பது, அல்லது இந்த அரசியல் என்பது, அல்லது அரசியலுடாக நாங்கள் சாதிக்க நினைப்பது ஒரு புனிதமான பணியாக நினைத்து நாங்கள் அதை செய்கிறோம். சிலர் சொல்லுவார்கள், அரசியல்வாதிகளை பற்றி பிழையான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் நாம் எவ்வளவுதான் நம்மை தூற்றினாலும், எவ்வளவுதான் நம்மை ஏசினாலும், நாம் மிக நேர்மையாக நமது பணியை இறைவனுக்கு பயந்து சமூக உணர்வோடு, மக்களின் மீது இரக்கத்தோடு, பாசத்தோடு செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக இறைவனுடைய உதவியும் கிடைக்கும், மக்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்கும். இந்த நான் கண்டேன், எங்களுடைய மூதூரிலே மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது சகோதரர் ரஃபீக், சகோதரர் கிப்னாஸ், சகோதரர் எங்களுடைய பிரிமன் உட்பட அந்த பகுதிகளிலே இருக்கின்ற ரிசான், இன்னும் யூசுப் எல்லாரையும் நான் கண்டேன். அதே போல இந்த பையூஸை கண்டேன். அதே போல கினியா சேமனாக இருந்த அஸ்மின் உட்பட எங்களுடைய ஹாதி, அப்துல் ஹாதி, அதே போல சியாத், சிராஜ், அதே போல எங்களுடைய நகரசபை உறுப்பினர்கள் நிசார்தீன், அசீசர், எங்களுடைய சனா, அதாவது ஒவ்வொரு யூடியூப்லும் பேசிக்கொண்டே இருந்தார். அதே போல எங்களுடைய மௌலவி உட்பட எல்லாரையும் நான் கண்டேன். மூதூருக்கு சென்று அவர்களால் முடிந்ததை செய்ததை நாங்கள் கண்டோம். கினியாவிலும் பாதிப்பு இருந்தது என்றாலும் மூதூரின் மீது கூடிய கவனத்தை செலுத்தக்கூடியவர்கள் நிலை வந்தது. எனவே மன்னாரிலும் பெரிய பாதிப்பு இருந்தது என்றாலும் என்னுடைய ஆதரவாளர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் சென்று மிகவும் பாதிக்கப்பட்டு, அதாவது உயிர்கள் அழிவுக்குட்பட்ட பலர் கண்டியிலே அங்கே இங்கே எல்லாம் மிக கஷ்டத்தோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு போய் உதவி செய்யுங்கள் என்று என்னை அனுப்பி வைத்தார். அவ்வாறான நல்ல பண்பு, அதாவது நமது கட்சிக்காரர்களிடத்திலும் இருக்க வேண்டும்.
எல்லாரும் தலைவர் வர வேண்டும், தலைவர் செய்ய வேண்டும், தலைவர் தான் பார்க்க வேண்டும், எல்லாத்தையும் அதாவது சின்ன விஷயமா பெரிய விஷயமா என்று பார்க்கின்ற பொழுது சமூக ரீதியாக நாம் சிந்திக்க வேண்டும். அரசியல் ரீதியாக அதை பார்த்துக் கொள்ள முடியாது. ஏன் எமது பகுதியிலும் பாதிப்பு இருந்தது. வவுனியாவிலே சாலமுக மக்கள் கேட்டார்கள், எங்கே நாங்கள் போக பொருட்களை சேர்த்துக் கொண்டு நான் சொன்னேன், மூதூருக்கு செல்லுங்கள். ஓட்டமாவடியிலே நம்முடைய முன்னாள் சேர்மன் ஹமீத் அவர்கள், ஹலால்தீன் சேர்மன் அமீர் அலி மிஸ்ர் போன்றவர்கள் கேட்டார்கள், எங்கே போவது? நான் மூதூருக்கு போய் சாமான்களை கொடுங்கள். ஏன் நான் அதை சொல்லுகிறேன் என்றால், நான் போகாவிட்டாலும் எமது கட்சியுடைய கிண்ணியா பிரதேச தவிசாளர் தலைமையிலான டீம், நகரசபை பிரதி தவிசாளர் தலைமையிலான டீம், அதே போல எங்களுடைய அதாவது புல்மோட்டை குச்சவெளி பகுதியிலே பிரதேச சபைக்குட்பட்ட டீம் எல்லோருமாக அந்த பணிக்காக அங்கால முடிந்ததை செய்தார். பகிரங்கப்படுத்தி செய்தார்கள், பகிரங்கப்படுத்தாமல் விஷயங்கள் செய்யப்பட்டது. எனவே அவ்வாறு இன்னொரு பகுதிகளில் எல்லா பகுதிகளிலும் எங்களுடைய அணியினர் கொழும்பிலே உள்ள அணியினர் கண்டியிலே அங்கே இங்கே எல்லாரும் முடிந்தவரை இந்த பணிகளை ஆற்றியிருக்கிறார். எனவே புத்தகத்திலே அவ்வாறான பணிகளை நமது கட்சிக்காரர்கள் செய்திருக்கிறார். அவ்வாறுதான் நாங்கள் செய்யணும். அதைத்தான் நான் ஆர்வம் சொன்னார்கள். அதாவது குச்சவெளி பதிலே வருகின்றவர்கள் சொன்னால் நாங்கள் சமைச்சு கொண்டு வர இல்லை, நான் ஒவ்வொரு வீடிலும் ஒரு பார்சல் 2 பார்சல் கலெக்ட் பண்ணி 1000 பார்சல் 2000 பார்சல் கொண்டு வந்து சாப்பாடுகளை கொடுக்கிறோம் என்று சொன்னார். அவ்வாறு முயற்சிகளை செய்து நாங்கள் அடையவில்லை. அதுக்காக நாங்கள் நிவாரணங்கள் கொடுக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை, அல்லது அவ்வாறான அபிவிருத்தியை செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. முயற்சி செய்கின்ற போது நிச்சயமாக செய்யலாம். இறைவன் பெரிய செல்வந்தன். அதாவது இறைவனிடத்திலே நாங்கள் துவா செய்கின்றவர்களாக முயற்சி செய்கின்ற நாம் முயற்சி செய்துவிட்டு இறைவனிடத்தில் துவா செய்கின்ற பொழுது எத்தனை விஷயங்களை சாதிக்கலாம். நான் ஒரு கட்டத்திலே நான் அரசியலுக்கு வந்த பொழுது ஒரு தாய் வந்து என்னிடத்தில் கேட்கிறார், இந்த பாருங்க ஓட வீடாக இருக்கிறது, இப்படித்தான் எல்லா அரசியல்வாதியும் வந்து போயிட்டார்கள், நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க, எங்களுக்கு வீடு இல்லை. நான் இன்ஷா அல்லாஹ் நான் அதெல்லாம் செய்தார்கள் தான் வாரேன் அரசியல். அப்ப கேட்டார்கள் அந்த தாய், கல் வீடு கட்டி தருவீங்களான்னு கேட்டார். நான் அல்லாஹ்வை முன்னிறுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நான் வெற்றி பெற்றால் நிச்சயமாக நான் செய்தருவேன் என்று சொன்னேன். ஆனால் செய்வேன் என்று சொன்னதில் இருந்து அதற்கான முயற்சிகள் அமானிதம், அதாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதுக்கான பல முயற்சிகளை செய்து எம்பியாக வந்து ஒரு 2 வருடம் அல்லது 3 வருடத்துக்குள்ளே ஒரு வீடு அல்ல 10,000 வீடுகளை கட்டிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தார். 10,000 ஏழைகளுக்கு வீடுகளை கட்டிக்கக்கூடிய வாய்ப்பை தந்தார் ஒரு 3 வருடத்துக்கு. ஏன் நான் இதை சொல்லுவேன் என்று சொன்னால், முயற்சி நாம் செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும், அதுக்காக இறைவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். இப்ப இந்த அரசாங்கத்தில் கூட உங்களுடைய தாய் நம்பி இந்த ஊரில் இருக்கின்ற ஒரு பிரதேச சபை கட்டிடத்துடைய ஒரு ப்ரொபோசலை கொண்டு வந்தார். நான் மாவட்ட சொன்னேன், கெரியா கொண்டு வாங்க, பட்ஜெட்டுக்கு முதல் கொண்டு வந்து தந்தார். 760 மில்லியன் தேவை என்று சொன்னார். கலாச்சார மண்டபம், எந்த ஊர் கலாச்சார மண்டபம், பரவாயில்ல கொண்டு வாங்க, கொண்டு வந்திருந்தார். பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி வந்திருந்தார். நான் தாய் எம்பியையும் முத்துமுகமது எம்பியையும் அழைத்துக் கொண்டு போய் சொன்னேன், பெருந்தலைவராக இருந்த அஷ்ரப் அவருடைய பேரிலே உள்ள ஒரு கட்டடம் நீண்ட காலமாக கட்டப்படாமல் இருக்கிறது, நிறைய முஸ்லிம்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், நீங்கள் இந்த கட்டடத்துக்கு ஒரே தடவையிலே தரத்தாயில்லை, 2 கட்டமாக 3 கட்டமாக சரி தந்து உங்களுடைய காலத்திலே இதை முடித்து தாருங்கள் சொன்னீங்க. சொன்ன பொழுது சொன்னார், 2600 கட்டடங்கள் அரைகுறையாக இதே போல கிடக்கிறது என்று சொன்னார். 2600 கட்டடங்கள் நாடு முழுக்க அரைகுறையாக இருக்கிறது சொன்னார். நான் என்ன, அந்த கட்டடங்களோடு இதை ஒப்பிடாதீர்கள், ஒரு சமூகத்திலே தலைவராக இருந்தவருடைய பேரால் கட்டப்பட்ட கட்டடம் என்று அந்த வார்த்தை சொன்ன பொழுது, நாளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். நாளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவருடைய அதிகாரத்தை கொடுத்து விட்டு எனக்கு இதை நாளை ஞாபகப்படுத்துங்கள் என்று சொன்னார். ஒரு வாரம் தான் அல்லது ஒரு 10 நாள் தான் இருந்தது பட்ஜெட் வருவது. அதன் பிறகு நான் இவரிடத்திலே சொன்னேன், நாங்கள் அவரிடத்திலே கொடுத்திருக்கிறோம், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் பார்ப்போமே. பட்ஜெட்டை வாசிக்கின்ற பொழுது நான் முன்னால் இருந்தேன். இந்த ஊரில் வருகின்ற பொழுது அவர் என்னை பார்த்து 300 மில்லியன் ஒதுக்கியிருந்தார், 30 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், முயற்சி செய்கின்ற பொழுது எதிர்கட்சி நாங்கள் விமர்சிக்கிறோம், இங்கு பேசிய எல்லாரும் விமர்சிக்கிறோம், ஆனால் எதிர்கட்சியாக இருந்தாலும் முயற்சி செய்கின்ற பொழுது அதை பெற்றுக் கொள்ளலாம். அதே போலதான் சிலாவுத்துறையிலே ஒரு ஹோல்டு இருக்கிறது.
சிராவுத்துறையிலே ஒரு கலாச்சார மன்றம், நான் மன்னாரி முசலி, அதை கட்டிக்கொண்டிருக்கின்ற பொழுது குண்டு வைக்கிறதோடு அது நின்று விட்டது. யார் சஹராண்ட குண்டோடு நின்று விட்டது. அப்ப அந்த ஹோலுக்காக நான் ஜனாதிபதியிடம் அல்ல, அதுக்கு பொறுப்பான அமைச்சரத்தை போய் சொன்னேன். இதுக்கு கொஞ்சம் காசு தான், எவ்வளவு தேவை? 350 மில்லியன், 400 கோடி மட்டும், அதாவது 40 கோடி மட்டும் தேவை. அவர் சொன்னார் அவ்வளவு தரையில. பரவாயில்ல, 10 கோடியா தான். இந்த பட்ஜெட்டில் பார்த்தா 10 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சுக்கிறார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், முயற்சி செய்கின்ற பொழுது எந்த கட்சி எதிர்கட்சியா அரசு நாம் வந்தது சமூகத்துக்கு நல்லது செய்யும். இதே போல என்ன கொஞ்சம் இருக்கு நான் சொல்ல மாட்டேன். பல விஷயங்கள் முயற்சிகளை செய்து அடையக்கூடிய நிலை இருக்கிறது. அதே போலதான் நான் உங்கள் எல்லாரிடத்திலையும் சொல்லுவது, நான் ஒரு வட்டார அமைப்பாளர் தானே, ஒரு பிரதேச சபையிலே தோற்றுவிட்டேன் தானே, எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லையா என்று நீங்கள் யாரும் நினைக்காது. நல்ல உதாரணம், புத்தளத்திலே நகர சபையிலே ஒரு வேட்பாளராக சகோதரர் அலிசப்தி ரஹி போட்டி போட்டார். வந்து சொல்றான், நான் தோத்துட்டேன், வட்டாரத்தை தோத்துட்டேன். எதுல கேட்டு? நாங்களும் சேர்ந்து கேட்டு, எஸ்டேபியில நாங்களும் எஸ்டேபி சேர்ந்து கேட்டே அவர் தோத்துட்டேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், இனி நகரசபை அரசியலை விட்டு, அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு சேர்மனா வரணும். நாங்கள் இந்த அரசியலை விட்டுணும். இப்ப நீங்க மாவட்ட அரசியலை பத்தி யோசிக்கணும். நகர சபையிலே தோற்றவர் ஒரு வருட காலத்துக்குள்ளே பாராளுமன்ற தேர்தலிலே பல ஆயிரக்கணக்கான வாக்குகளை பெற்று வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நீ அதன் பிறகு அவர் நடந்து கொண்ட விதம், அதன் பிறகு மக்கள் அவருக்கு வழங்கிய தீர்ப்பு, அதை பற்றி நான் பேச வரவில்லை. முயற்சிகளை செய்கின்ற பொழுது ஒரு வட்டாரத்திலே தோல்வியுற்றவர் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த கட்சியிலே வந்திருக்கிறார். எனவே அவ்வாறு இதில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் எவ்வளவு வேகமாக முயற்சி செய்து, நான் சியாத் இருக்கிறேன் முந்திட்டார் பாருங்க, நான் பேஸ்புக்ல போடுறேன். ஏன் நான் சொல்கிறேன் என்றால் மற்றவர்களும் அவ்வாறான சில முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் பேஸ்புக்ல போடுறார். அந்த ப்ரொஜெக்ட் இருக்கிறது, அவர் அந்த காசு வாங்குது, அதை கொண்டு போய் சரியான முறையில காட்டி, சரியா தானே செய்யுங்க, சரியா காட்டி சரியா காட்டி செய்யறாரு, சரியா காட்டி அந்த டோனருக்கு அனுப்பிக்கிறார். அப்படி அப்படி பார்த்தா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கில் அவர் வேலையில் செய்து கொண்டு இருக்கார். அவர் வட்டாரத்துக்குள்ளதான் நிற்கிறார். நாங்க வட்டாரத்துக்குள்ள நிற்காம தன்னோட பிரதேச அப்துல் காதி சிராஜ் எல்லாரையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நானும் முயற்சி செய்வது பல வழிகள் இருக்கிறது. சில தனவந்தர்கள் இருக்கிறார்கள், கொடுக்க ஆசை, யாரிடம் கொடுப்பது, யாரிடம் நேர்மையானவர்கள் யார் இருக்கிறார்கள், இதை நாங்கள் கொடுத்தால் நேர்மையாக கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்ப்பார்களா என்று எத்தனை பேர் நாட்டிலும் இருக்கிறார்கள், வெளிநாடுகளிலும் இருக்கிறார்கள். எனவே முயற்சி செய்கிறோம். முயற்சி செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் வெற்றி அடையலாம் என்பதை கூறிக்கொண்டு, உங்கள் இந்த அரசியல் தற்கால அரசியல் பிரதமர் அவர்களுக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த நாட்டிலே ஒரு கல்வி ரிஃபார்ம் ஒன்றை செய்வதற்காக இந்த அரசாங்கம் முயற்சி செய்கிறது. அதே போல இந்த அரசாங்கம் நிறைய வாக்குறுதிகளை மக்களுக்கு தேர்தல் காலங்களிலே சொல்லி இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக இந்த நாட்டு மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு எந்த ஒரு சலுகையும் பெறாமல் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு நிலையிலே பிரஜாசக்தி என்ற ஒன்றை ஊர் ஊராக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எமது பிரதேச சபை உறுப்பினர் ஹாதி கூட அண்மையிலே கோல் எடுத்து சொன்னார், இப்படி எல்லாம் நடக்குது. அதே மாதிரி பலர் கோல் எடுத்து சனா அன்னைக்கு வந்து சொன்னார். இப்படியான பிரஜாசக்தி என்பது, அதாவது வென்ற மந்திரிமாரை ஒதுக்கிவிட்டு, வென்ற மக்களுடைய ஆணை பெற்று வென்ற மந்திரிகள் வேறு கட்சிக்காரர்களாக இருந்தால் அவர்களை ஒதுக்கிவிட்டு, அதுக்கு பதிலாக அவர்களுடைய கட்சியிலே தோற்றவர்களை அல்லது போஸ்டர் ஒட்டியவர்களை அல்லது கட்சியுடைய தொண்டர்களை அந்த ஊருடைய தலைமையாக, அந்த சக்தியுடைய பிரஜாசக்தியுடைய தலைவராக நியமிக்கிறார். இவ்வாறான ஒரு நிலை இந்த நாட்டின் அரசியல் வரலாற்றிலே எந்த கட்சியும் செய்யும். ஜனாசா சொசைட்டியா ஊரவர்கள் தெரிவு செய்வார், ஆர்டிஎஸ்ஆ ஊரவர்கள் தெரிவு செய்வார், விமன் ஆர்டிஎஸ்ஆ ஊரவர்கள் தெரிவு செய்வார். சட்டங்கள் பின்பற்றப்படும், 2 வாரம் நோட்டீஸ் போடப்படும், டிஓ வருவார் அல்லது ஆர்டிஓ வருவார் பிரச்சனை உள்ள ஊர்களில். இவ்வாறுதான் அந்த அமைப்புகள் தான் டிசிபிக்கு அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது ஆர்டிஎஸ் அழைக்கப்படுவதில்லை, WRDS அழைக்கப்படுவதில்லை, அல்லது பிரதேச உறுப்பினர்கள் மக்களால் வந்தவர்களும் அழைக்கப்படுவதில்லை. யார் அழைக்கப்படுகிறார்கள் என்றால், இவ்வாறு அதாவது இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற டிசிபியுடைய சேர்மன் யாரை விரும்புகிறாரோ அவர்தான் அந்த ஊருடைய தலைவர் என்று ஒரு
ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு சர்வாதிகார முறையிலே செயல்படுறது. ஜனாதிபதியுடைய விருப்பத்தோடு நடக்கிறதா அல்லது பெலவத்த காரியாலயத்துடைய விருப்பத்தோடு நடக்கிறதா என்ன தெரியும். இது சம்பந்தமாக பல பாராளுமன்றத்திலே பேசுகிறார். நாங்கள் அரசாங்கத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றோம். இது ஒரு ஜனநாயக விரோதமான செயல்பாடு. யுத்தத்தை வெற்றி பெற்ற மஹிந்த ராஜபக்ச கூட இதை செய்யவில்லை. யுத்தத்தை வென்று இந்த நாட்டு மக்கள் அவரை ஒரு அதாவது மத தலைவர் போல அல்லது அவர்களுடைய பாசத்திலே ஒரு கடவுள் போல கொண்டாடிய மஹிந்த ராஜபக்ச கூட 4 வருஷத்துக்கு பிறகு எலெக்ஷன்ல தோல்வி அடைந்தார். யாருக்கு தோல்வி அடைகிறார்? மைத்ரிபால சிறிசேனக்கு தோல்வி அடைகிறார். எனவே மைத்ரிபால சிறிசேன எவ்வளவு நாளைக்கு பிறகு, அதாவது எவ்வளவு நாளைக்குள்ள இந்த அரசியலுடைய ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக வருகிறார்? 40 நாட்கள் தான் அரசியலுக்குள்ளே ஜனாதிபதி வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்படுகிறார். அவ்வாறான ஒரு உதாரணங்கள் இந்த நாட்டிலே, வரலாறு இந்த நாட்டில் இருக்கிறது. எனவே இவ்வளவு பெரிய மக்கள் ஆணையோடு, இவ்வளவு பெரிய மக்கள் சக்தியோடு, இவ்வளவு பெரிய மக்கள் விருப்பத்தோடு வந்த ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் இவ்வாறு கிராமங்களுக்குள்ளே இருக்கின்ற மக்களுடைய உரிமையின் மீது, மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக அவர்களுடைய உறுப்பினர் வெற்றி பெற்ற வட்டாரமாக இருந்தால் பிரச்சனை, அவர்களை போடுவது நியாயம். வேறு கட்சிக்காரர் முஸ்லிம் காங்கிரஸாக இருக்கலாம், அல்லது மனோ கணேசனுடைய கட்சியாக இருக்கலாம், எஸ்ஜேபியாக இருக்கலாம், அல்லது எஸ்என்ஸாக இருக்கலாம், அல்லது பொகட்டுவியாக இருக்கலாம், யுஎன்பியாக இருக்கலாம். யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் பிரதேச சபையிலேயே டிசிசி கூட்டங்களுக்கு அழைக்கப்படுகின்ற ஒரு நிலை வருவதுதான் ஜனநாயகம். அதை விட்டுவிட்டு மக்கள் விரும்பிய தலைவரை ஒதுக்கிவிட்டு மக்கள் விரும்பாதவர்களை, தோல்வி அடைந்தவர்களை ஊருடைய தலைவராக, அது பள்ளியாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், ஆகிய எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பான தலைவராக அந்த வட்டாரங்களிலே நியமிப்பது என்பது ஒரு ஜனநாயகமான செயல்பாடு அல்ல. எனவே அரசாங்கம் மீள்பரிசீலனை செய்து அந்த விஷயத்திலே மிக அவசரமான ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நம்பிக்கையில்லா பிரேரணை சம்பந்தமாக எமது கட்சியில் எந்த முடிவை இன்னும் எடுக்கவில்லை. அது சம்பந்தமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே கூடி முடிவெடுப்போம். கடந்த நிறைய விஷயங்களை சொல்ல ஆசையாக இருந்தாலும் நாங்கள் எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். என்றால் நாங்கள் இஷாவுடைய சொல்வைக்கு அதான் சொல்லி இருப்பதனால் அவசரமாக அந்த நியமனங்களையும் கொடுக்க வேண்டும். எனவே உங்கள் எல்லோருடைய இந்த நியமனம் பெறுகின்றவர்கள் உங்களுடைய பணியை நேர்மையாக இறைவனுக்கு பயந்து சமூக உணர்வோடு மக்களின் மீது இரக்கம் கொண்டு நீங்கள் அந்த ஊரிலே எமது கட்சி சார்பான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது எமது கட்சி சார்பான ஒரு பிரதேச சபையுடைய உறுப்பினராக இல்லாவிட்டாலும் நீங்கள் அந்த பகுதியிலே நீங்கள் உங்களுடைய உள்ளங்களிலே அந்த மக்களுக்கான நான் ஒரு சேவகன் என்ற உணர்வோடு செயல்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவியினால் எதிர்காலத்தில் அந்த மக்களுடைய ஒத்துழைப்போடு அரசியலிலே அந்தஸ்தை நீங்கள் அடையலாம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உரை நிறுத்தி சென்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தேசிய தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜி சார் அவர்களுக்கு நன்றிகளையும் அன்பின் பிரார்த்தனைகளை பதிவு செய்து கொண்டு எமது தேசிய தலைமையின் கரங்களாலும் எமது மாவட்ட தலைமையின் கரங்களாலும் தற்பொழுது தேசிய அமைப்பாளர் மாவட்ட செயற்குழுவுடைய செயலாளர் ஆகியோருடைய கரங்களால் தற்பொழுது வட்டார அமைப்பாளர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் கிண்ணியா பிரதேச சபைக்குட்பட்ட வட்டாரங்களுக்கான வட்டார அமைப்பாளர்கள் தற்போது நியமிக்கப்படுகிறார்கள். குறிஞ்சக்கேணி வட்டாரத்துடைய அமைப்பாளராக சகோதரர் எம்.ஏ. ஹிஸ்புல்லா அவர்கள் நியமிக்கப்படுகிறார். எம்.ஏ. ஹிஸ்புல்லா அவர்களை அன்பு அழைக்கின்றோம். காக்காமுனை வட்டாரத்தினுடைய அமைப்பாளராக கிண்ணியா பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர் கே.எம். நிஹார் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். முன்னாள் தவிசாளர் கே.எம். நிஹார் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். சூரங்கள் வட்டாரத்தினுடைய வட்டார அமைப்பாளராக கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் என் சியாத் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். நடுவுத்து வட்டாரத்தினுடைய அமைப்பாளராக கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் என்.எம். சிராஜ் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள்.
மகமாறு கிராம வட்டார அமைப்பாளராக கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் எம். ஏ. அப்துல் ஹாதி அவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். பூவரசந்தியூர் வட்டாரத்துடைய வட்டார அமைப்பாளராக சகோதரர் எம். எம். இசாக் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். ஆயிரடி வட்டாரத்தினுடைய வட்டார அமைப்பாளராக சகோதரி ரிஸ்வானா எம். கியாஸ் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். சேர்வில பிரதேச சபை வட்டார அமைப்பாளர்களுக்கான நியமனங்கள் தற்போது வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. செல்வநகர் வட்டார அமைப்பாளராக ஏசி அன்வர் அவர்கள் கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் ஏசி அன்வர் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். நாவக்கேணிக்காடு வட்டார அமைப்பாளராக சகோதரர் எஸ். எச். ஹபீஸ் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். தமிழகம் பிரதேச சபைக்கான வட்டார நியமனங்கள் தற்பொழுது வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மீரானவர் வட்டார அமைப்பாளராக சகோதரர் ஏ. ஜவஹர்லா அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். சிராப் நகர் வட்டார அமைப்பாளராக சகோதரர் எம். பி. பைசல் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். கல்வெட்டியாளர் தெற்கு வட்டார அமைப்பாளராக எஸ்டிஎம் சாலிஹீன் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். முள்ளிப்பத்தானை கிழக்கு வட்டார அமைப்பாளராக கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் ஏ. ரஹீம் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். முள்ளிப்பத்தானை வட்டார அமைப்பாளராக ஆசிரியர் இ. எம். அலீம் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். முள்ளிப்பத்தானை தெற்கு வட்டார அமைப்பாளராக சகோதரர் ஏ. எம். நௌஃபர் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். மீரானவர் வட்டாரத்தினுடைய இணை அமைப்பாளராக சகோதரர் இ. எல். ஒய்ஸ் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். கல்வெட்டியாளர் தெற்கு இணை அமைப்பாளராக சகோதரர் ரஃபீக் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். சிராப்நகர் வட்டாரத்தினுடைய இணை அமைப்பாளராக சகோதரர் ஏ. எச். எம். சாபிர் நியமிக்கப்படுகின்றார். பட்டினமும் சூழலும் பிரதேச சபை வட்டாரங்களுக்கான வட்டார அமைப்பாளர்களுக்கான நியமனங்கள் தற்பொழுது வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. வெள்ளைமணல் வட்டாரத்தினுடைய அமைப்பாளர்களாக கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் ஏசி பைரோஸ் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். கிண்ணியா நகரசபைக்கான வட்டார நியமனங்கள் தற்பொழுது வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. பெரியாற்றுமலை வட்டாரத்தினுடைய அமைப்பாளராக கௌரவ நகரசபை உறுப்பினர் எம். நிசாரின் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். கிண்ணியா வட்டாரத்தினுடைய வட்டார அமைப்பாளராக கௌரவ நகரசபை உறுப்பினர் என். சராஸ் முகமது அவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். மாஞ்சோலை சேனை வட்டார அமைப்பாளராக சேது இப்ராஹிம் முகமது பசீர் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். மாஞ்சோலை சேனையினுடைய இணை அமைப்பாளராக மாஞ்சோலையுடைய இணை அமைப்பாளராக பி. எம். முஜாஹிர் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். மாஞ்சோலை வட்டாரத்துடைய அமைப்பாளராக சையது அலவி தாரிக் ஆசிரியர் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். அண்ணல் நகர் வட்டாரத்தினுடைய அமைப்பாளராக
கௌரவ பிரதி தவிசாளர் எம்.எஸ். அப்துல் அசீஸ் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். பைசல் நகர் வட்டார அமைப்பாளராக கௌரவ நகர சபை உறுப்பினர் ஏ.எச். அன்வர் மௌலவி அவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். ஆலங்கேணி வட்டார அமைப்பாளராக கந்தசாமி குச்சவெளி பிரதேச சபைக்கான நிலாவளி வட்டார அமைப்பாளராக சிரேஷ்ட ஊடகவியலாளர் எஸ்.எம். முபீன் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். தற்பொழுது மூதூர் பிரதேச சபைக்கான வட்டார அமைப்பாளர் நியமனங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. சம்பூர் வட்டாரத்தினுடைய நெய்தல் நகர் வட்டார அமைப்பாளராக சகோதரர் எஃப்.எம். அனீஸ் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். அக்கரைச்சேனை வட்டார அமைப்பாளராக சகோதரர் எம்.எஃப். அப்சல் அஹமத் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். ஜாயாநகர் வட்டார அமைப்பாளராக நூலகர் எம்.எம். முஜீப் ரஹ்மான் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். பெரியபாலம் வட்டார கிளிவெட்டி வட்டார அமைப்பாளராக கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் யு. யசீலா அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். பாலத்தோப்பூர் வட்டார அமைப்பாளராக கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் ஏ.ஜி. நிஸ்மி அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். பாலத்தோப்பூர் இணை வட்டார அமைப்பாளராக சகோதரர் பாஜுதீன் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். அன்னை நகர் வட்டார அமைப்பாளராக சகோதரர் எம்.என்.எம். நிமான் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். தேசிய தலைமை கரங்களால் வட்டார அமைப்பாளர் நியமனங்களை பெற்ற சகல வட்டார அமைப்பாளர்களுக்கும் உடற்பூர்வமான வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் பதிவு செய்து கொண்டோம். இன்றைய நிகழ்வின் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் திருநெல்வேலி மாவட்ட செயற்குழுவின் செயலாளராக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய தலைமையின் கரங்களால் விவசாய குழந்தை ஆசிரியர் ஈ.எல். அனீசர் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற விவசாய குழந்தை ஆசிரியர் ஈ.எல். அனீசர் அவர்களுக்கு நன்றிகளை பதிவு செய்து கொண்டு இன்றைய வட்டார